வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. அன்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அன்பால வாழ்ந்தவங்கள உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி அன்பால அழிஞ்ச யாரையும் உங்களுக்கு தெரியுமா? தன் மீது சுமத்தப்படும் அன்புதான் என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அல்லது என் மீது இவர்கள் காட்டிய அன்புதான் என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு காரணம்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? அன்பை பற்றிய உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கு? நான் இப்படி இந்த கேள்விக்கு வரேன். திட்டமிட்டு அன்பை ஒருவருக்கு நாம கற்றுக் கொடுக்க முடியுமா? இது என்னடா வம்பா இருக்கு? அன்பு அப்படின்றது ஒரு உணர்வு, அது அவங்களுக்கா வந்தாதான் உண்டு. அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு அட்டவணை போட்டு உட்கார வச்சு ஒருத்தருக்கு எப்படி நாம அன்பை கற்றுக் கொடுக்கிறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரத்தான் செய்யும். எனக்கும் இந்த கேள்வி இருந்தது. அது எப்படிப்பா அன்பை போய் இன்னொருத்தர் கத்துக்க முடியும்? அது ஒரு உணர்வு தான் இல்லையா? ஆனா இந்த சந்தேகத்தையும் இந்த குழப்பத்தையும் மெல்ல மெல்ல ஒருத்தர் தகர்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. ஒரு புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கு. டாக்டர் மா சண்முக சிவாவின் புதிய புத்தகம். அந்த புத்தகம் திரும்ப திரும்ப இதை பத்தி தான் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அன்பை நாம் திட்டமிட்டு ஒருத்தர் மீது செலுத்த முடியும், அதே மாதிரி அன்பை அவருக்கு கற்றுக் கொடுக்க முடியும்னு அவர் தன்னுடைய கட்டுரைகள் மூலமாக இந்த புத்தகத்துல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. அன்பேற்றுதல். டாக்டர் மா சண்முக சிவாவின் புதிய புத்தகம் அன்பேற்றுதல். முழுக்க முழுக்க அன்பை நம்மளால கத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். இப்ப இது வரைக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஏன்னா இந்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அன்பு அப்படின்றது உணர்வு. அதை எப்படி இன்னொருத்தருக்கு நம்ம திட்டமிட்டு அவங்க மேல அன்பை ஏத்த வைக்க முடியும், அல்லது அவங்க கிட்ட அன்பை எப்படி வாங்க முடியும்னு இருக்கும். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் இருக்கு. அது என்னன்னா, நம்மால திட்டமிட்டு ஒருவரை கடுப்பாக்க முடியும், அதே மாதிரி யாராலும் திட்டமிட்டு நம்மை கடுப்பாக்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்மால் திட்டமிட்டு ஒருவரை வெறுப்பேத்தலாம், அதே மாதிரி நம்மையும் ஒருத்தர் திட்டமிட்டு வெறுப்பேத்தலாம். வெறுப்பும் ஒரு உணர்வு தான் இல்லையா? ஆனா அதை திட்டமிட்டு ஒருத்தர் மீது நம்மால் செலுத்த முடியும், அவங்ககிட்ட இருந்து அந்த வெறுப்பை கொண்டு வர முடியும்னா, அதே மாதிரி திட்டமிட்டு ஏன் அன்பை செலுத்தவோ அல்லது அவங்க கிட்ட இருந்து அன்பை வெளிக்கொண்டு வரவோ நம்மால முடியாது அப்படின்ற கேள்விக்கு பதிலாக தான் டாக்டர் மா சண்முக சிவா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார். இந்த புத்தகத்துல மொத்தம் 28 கட்டுரைகள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. டாக்டர் சண்முக சிவா மருத்துவர் மட்டுமல்ல, இலக்கிய வெளியில் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். அது மட்டும் அல்லாமல் சமூகம் சார்ந்த பல செயல்பாடுகளை தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு, தன்னை மறைத்து கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வெவ்வேறு மனிதர்களை, பல வகையான மனநிலை கொண்ட மனிதர்களை இவர் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு வராரு. அது மட்டுமல்ல, பல்வேறுபட்ட குழப்பங்கள்ல இருக்கிற மனிதர்கள், பல்வேறு சிக்கல் இருக்கக்கூடிய மனிதர்கள் தொடர்ந்து இவரை சந்திச்சுக்கிட்டு ஆலோசனை வாங்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு அற்புதமான புத்தகம் வந்திருக்கு, அன்பேற்றுதல். எப்படி திட்டமிட்டு அல்லது எப்படி இயல்பாக ஒருத்தர் மீது நம்மை அன்பை செலுத்துவது, அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பை எப்படி நம்ம வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லக்கூடிய புத்தகம் தான் இந்த அன்பேற்றுதல் புத்தகம். முழுக்கவும் வண்ண பக்கங்கள்ல இருக்கு. இத வாசிக்க ஆரம்பிச்சது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த புத்தகமே உள்ள வண்ணங்களா இருக்க, இதை வாசிச்சு முடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் வண்ணமயமா மாறப்போகுது போல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. 134 பக்கங்கள்ல 28 கட்டுரைகள் இருக்கு. ஒவ்வொரு கட்டுரைக்கும் அழகான படங்கள் இவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு தலைப்புமே ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பா இருக்கு. சொல்ல வந்ததும் சொல்லில் வந்ததும்னு ஒரு தலைப்பு இருக்கு. ஒரு பிடி உபுண்டு அப்படின்ற ஒரு தலைப்பு. ஓ மகளே சீக்கிரம் அப்படின்ற ஒரு தலைப்பு. தருவதில் பெறுவது அப்படின்ற ஒரு தலைப்பு. எப்படி நம்மால ஒருத்தரை வெறுப்பேற்ற முடியுமோ, ஒருத்தரை கடுப்பாக்க முடியும், அதே மாதிரி ஒருவரை அவருக்குள்ள இருக்கிற அன்பை நம்மால வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் தான் இது,
அன்பு அப்படின்றது ஒரு வகையில் வன்முறை தான் இப்ப நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான சூழலையும் அவங்களே உருவாக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது ஏற்கனவே இருக்கிற சூழலில் இந்த கருத்தாக்கத்தை கொண்டு திணிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பு வன்முறையா? அல்லது அன்பின் மீது போலியான ஒரு 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 மூடியை அல்லது ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அதை மெல்ல மெல்ல அழிக்க பார்க்கறாங்களா? அன்பு அப்படின்றது என்னவாக இருக்கு? முதல்ல அன்பு அப்படின்னா என்னன்னு நமக்கு எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் எது அன்புன்னு சொல்லிட்டு? கருணை அப்படின்னா என்னன்னு நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்? ஒருத்தர் நம்ம மீது அன்பு வச்சிருக்காரு இல்லையான்னு நமக்கு தெரியுமா? அல்லது நாம ஒருத்தரை நேசிக்கிறோம், ஒருத்தர் மீது அன்பா இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, நிஜமாவே அன்பை வச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு என்னைக்காவது நம்ம கேள்வி கேட்டு இருக்கோமா? ஒரு சுவாரஸ்யமான ஒரு குட்டி கதை இருக்கு, சொல்ற கேக்குறீங்களா? ஒரு சாமியார் கிட்ட கல்யாணமாகி மனைவி கிட்ட அடி வாங்குற ஒருத்தன் போயிட்டு கேட்கிறான், சாமி சாமி என் பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிக்கிறா, கல்யாணமாகி இப்பதான் 6 மாசம் ஆயிருக்கு, என்னால அவ கூட வாழவே முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்றா அப்படின்னு சொல்லி புலம்பனாராம். அந்த சாமியார் கொஞ்ச நேரம் இவரையே பார்த்துக்கிட்டு, மகனே ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னொரு 6 மாசம் மட்டும் நீ பல்ல கடிச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கேன், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாராம். அந்த கணவருக்கு ஒன்னும் புரியல, என்ன சாமி சொல்றீங்க, இன்னொரு 6 மாசத்துல எல்லாமே சரியாயிருமா, என் மனைவி மீது அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டாரா. அதற்கு அந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இல்லப்பா அடுத்த 6 மாசத்துல இது எல்லாமே வாழ்க்கைன்னு உனக்கு பழகிரும் அப்படின்னு சொன்னாராம். கதை இதோட முடிச்சுக்கிறாங்க. ஒரு தேர்ந்த வாசகன் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவான். எங்க போவான்? சரி, 6 மாதங்கள் முடிந்து இன்னொரு 6 மாதங்கள் இதை நம்ம சமாளிச்சிட்டோம்னா இது நமக்கு பழகிறோம். பழகினதுக்கு அப்புறம் என்னவா மாறப்போகுது? இதுதான் கேள்வி. மனைவி இப்படிதான் இருப்பான்னு இவன் புரிஞ்சுக்குவான், அல்லது நம்ம எவ்வளவு காயப்படுத்தினாலும் நம்ம கணவர் நம்ம மீது கோவப்படாம, நம்ம மீது எரிச்சல் காட்டாம கோவப்படாம இருக்காரு, இவரையா நம்ம இவ்வளவு நாளா துன்பப்படுத்திக்கிட்டோம், இவரையா நம்ம ஏசிடன்னு சொல்லிட்டு அந்த மனைவி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எதனால மனைவி கோவப்படுறான்னு கணவனும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 6 மாதம் இவர் மட்டும் இந்த நிலைமைய பழகிக்க போறதில்ல, அந்த நிலைமையே மாறப்போகுது அப்படின்றதான் இதுல உள்ள இருக்கக்கூடிய கருத்து. நாம அந்த முடிவுக்குள்ளேயே இருந்துடுறோம், அந்த முடிவை தாண்டி போக மாட்டோம். அப்படி அந்த முடிவை தாண்டி போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரியான புத்தகங்களை தவறாது வாசிக்கணும். நான் ஒண்ணு பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் புத்தகங்களுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படியான ஒரு பிடித்தமான புத்தகம் தான் டாக்டர் சண்முக சிவாவின் அன்பேற்றுதல். இந்த தலைப்பே எனக்கு ஒரு மாதிரி காதலை கொடுக்குது, ஒரு 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 நேசிப்பை கொடுக்குது. ஏன்னா இந்த வார்த்தை எனக்கு வரைக்கும் கேட்டதில்லை. கடுப்பேத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம், வெறுப்பேத்துறாங்கன்னு கேட்டிருக்கோம், அன்பேத்துறாங்க அப்படின்னு இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை. அப்படி நீங்க எங்க கேட்டிருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. டாக்டர் மா சண்முக சிவாவின் அன்பேற்றுதல் புதிய புத்தகம். எது அன்பாக இருக்கு, ஏன் அன்பு தேவை, அன்பை நம்மால் திட்டமிட்டு இன்னொருத்தர் மீது செலுத்த முடியுமா, அதே மாதிரி ஒருத்தருக்குள்ள இருக்கிற அன்பை, அந்த ஆதி உணர்வை நம்மால் வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய புத்தகம். நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையில இந்த புத்தகம் விற்பனையில் இருக்கு. புத்தகம் தேவைப்படுகின்றவர் தவறாது, தயங்காது, தாராளமாக நம்முடைய புத்தக சிறகுகள் புத்தக கடையை தொடர்பு கொள்ளலாம். அவ்வப்போது இந்த புத்தகத்தை நான் வாசிச்சு எனக்கு பிடித்தமான விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் இந்த புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா மாற்றத்தை உணர்வீங்க. மீண்டும் அடுத்த ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. நம்ம கடையில புத்தகத்தை வாங்க மறந்துடாதீங்க. நன்றி.